ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஷாப்பிங் மினி பிளாக் பார்க்கலாமா? மார்னிங் எழுந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நானும் குட்டியும் ஹஸ்பண்ட் கிரேஸ்க்கு போனோம். வீட்டில் காய்கறிலாம் காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் தேவையானது வாங்கிட்டு கொழுக்கட்டை செய்ய கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் போனோம். கிரேஸில் செகண்ட் ஃப்ளோரில் இந்த திங்ஸ் வாங்கினேன். கரண்டி இதெல்லாம் கொஞ்சம் தேவையானது இருந்துச்சு. வாங்கிட்டு பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஃப்ரூட்லாம் வாங்கிட்டோம். பூவு அப்புறம் விநாயகர் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் விநாயகர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காராமணி சுண்டல் நான் மார்னிங்கே காராமணி கடலைப்பருப்பில் ஊற வச்சுட்டு போனேன். கடைக்கு போய்ட்டு வந்து சுண்டல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வடைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு பருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தாளிச்சிட்டு வடையை சுட்டி எடுத்துட்டேன். கொழுக்கட்டை செய்ய பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் ஏலக்காய் போட்டு மிக்ஸில் அரைச்சி எடுத்துட்டேன். பேனில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு தேங்காய் வெல்லம் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் இட்லி பாத்திரம் வச்சு கொழுக்கட்டை வேக வச்சுட்டேன். வடை சுட்ட எண்ணெயிலேயே அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த சைடு கொழுக்கட்டை வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி விநாயகரை நல்லா கும்பிட்டுட்டேன். அப்புறம் குட்டிமாக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் குட்டிமாவும் சாமி கும்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.